Hi guys, this is Prabhan from Trekking with Agatya. நம்ம இப்போ பாதாமி பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்க இருந்தா நம்மளுடைய பாதாமி கேவ் டெம்பிள் போறதுக்கான பயணம் வந்து தொடங்குது. நாம இதுக்கு முன்னாடி ஹம்பியில் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐயோலி வந்துட்டு அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டடக்கில் வந்திருந்தோம். அங்கேயும் வந்து நிறைய கோயில்களை பார்த்தோங்க. நம்ம இப்போ வந்து கேவ் டெம்பிள், அதாவது வந்து பாதாமி கேவ் டெம்பிள் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாவே அந்த குகை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து எந்த வழியில் போகணும் அப்படின்னு தெரியாது. அதனால தான் இந்த பாதாமி பேருந்து நிலையத்திலேருந்து குகை கோவில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து காணொலியை மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாதாமி பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டு ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குங்க. அந்த சிலையிலிருந்து நீங்கள் லெஃப்டில் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச் வழியாக தான் வந்து இந்த பாதாமி குகை கோவிலுக்கு போகிற வழி இருக்குது. நாம இப்போ இருக்கிற இந்த நகரமானது பாதாமின்னு அழைக்கப்படுது. ஆனால் கிபி 500களில் இந்த இடம் வாதாபி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குங்க. அந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து கதம்பர்கள் ஆட்சி செய்கிறாங்க. கதம்பர்களை வெற்றி கொண்டு முதலாம் புலிகேசி இந்த இடத்துல வந்து ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை தலைநகரம் கொண்டு மிகப்பெரிய மலை கோட்டைகளையும் கட்டிக்கிட்டு வர்றாரு. முதலாம் புலிகேசி இறந்ததுக்கு அப்புறம் முதலாம் கீர்த்திவர்மன் இந்த இடத்தை ஆட்சி புரிகிறாரு. முதலாம் கீர்த்திவர்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் புலிகேசி சிறிய குழந்தையா இருந்ததுனால இரண்டாம் புலிகேசியின் சித்தப்பாவான மங்களேசன் இந்த இடத்தை ஆட்சி புரிகிறாரு. இரண்டாம் புலிகேசி இந்த நாட்டை ஆளும் அளவுக்கு பொறுப்பு வந்த உடனே தன்னுடைய அரச பதவியை மங்களேசன் இரண்டாம் புலிகேசி கொடுக்கறதா சொல்றாரு. ஆனால் அப்படி செய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா மங்களேசன் தன்னுடைய மகனான சுந்தரவர்மனை ஆட்சி செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தை வந்து அப்படியே நீட்டிக்கிட்டே போறாரு. இதனால கோபமடைந்த இரண்டாம் புலிகேசி தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் தனியே திரட்டி ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி மங்களேசனை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் கிபி 610 642 வரைக்கும் இரண்டாம் புலிகேசி ஆட்சி செய்கிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் சாளுக்கிய பேரரசு ஒரு மிகப்பெரிய பேரரசா வலுப்பெறுது. அது மட்டும் இல்லாமல் தக்கான பீடபூமியின் மிகப்பெரிய பரப்பை வந்து சாளுக்கியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. தக்கான பீடபூமி அப்படின்றது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் விந்திய மலைத்தொடர், இதுக்கு உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் தக்கான பீடபூமி. இந்த இடத்துடைய மிக பெரும் பரப்பளவை சாளுக்கியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இவர்களுடைய ஆட்சி காலமான கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில்கள் தான் நாம இப்ப பார்க்க வந்திருக்க வாதாபி குடைவரை கோயில்கள். இங்க மொத்தம் 4 குடைவரை கோயில்கள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு இங்க கொஞ்சம் பொறுமையா இந்த காணொலி பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம காணொலிக்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல மொத்தம் 4 குடைவரை கோயில்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுல முதல் குடைவரை கோயில் முதலாம் புலிகேசியின் காலத்தில் செதுக்கப்பட்ட சிவனுக்காக வடிக்கப்பட்ட ஒரு சைவ சமயத்தை சார்ந்த ஒரு குடைவரை கோயிலுங்க. நாம இப்போ அந்த குடைவரை கோயிலுக்குள்ள வந்துட்டோம். சாதாரணமா ஒரு கோயில் கட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. அதுலயும் கிபி 5ஆம் நூற்றாண்டுகள்ல ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னா எந்த இயந்திரமும் இல்லாம கட்டும் போது ரொம்பவே கடினமா இருக்கும். அதுலயும் இன்னும் கஷ்டம் என்ன அப்படின்னா ஒரு மலையையே குடைஞ்சு அதுக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒரு அழகிய சிற்பங்களை வடிச்சு ஒரு கோயிலை கட்டுறது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயங்க. அதை தான் வந்து இங்க இருந்த சிற்பிகள் செஞ்சிருக்காங்க. நாம இன்னைக்கு அவர்களுடைய சிறந்த வேலைப்பாடுகளை தான் பார்க்க போறோம். நம்ம முதல்ல கருவறையை பார்த்து அதுக்கப்புறம் மற்ற இடங்களை சுத்தி பார்ப்போம். கருவறைக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்குங்க. இந்த நந்தியுடைய தலைப்பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கு. இது பெரும்பாலும் போர்க்காலங்களில் நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான செயல் தாங்க. சரி வாங்க நம்ம இப்போ கருவறை நோக்கி போவோம். கருவறைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. சிவலிங்கம் வந்து சுயம்பு வடிவத்தில் இருக்கு. ஆனா இந்த சிவலிங்கமானது இங்கே தோன்றிய சிவலிங்கம் இல்லை. அது மட்டும் இல்லாம இது வெளியில செதுக்கி எடுத்து வந்து இங்க வைக்கப்பட்ட சிவலிங்கம் இல்லை. இந்த இடத்துல குடைவரை மூலமா குடைஞ்சு கருவறை வரைக்கும் வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த குடைவரை கோயில சிவலிங்கத்தை மட்டும் செதுக்காம இன்னும் ஏராளமான சிற்பங்கள் இந்த இடத்துல செதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து போட்டோவில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து குடைவரை மூலமா தத்ரூபமா இந்த சிலையை செதுக்கிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே சிறப்பானதுங்க. அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல ஒரு தூண் இருக்கு பாருங்க. இந்த தூணுடைய டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட்டடக்கல், ஐயோலி போன்ற இடத்துல இருந்த கோயில் மண்டபங்கள்ல இருந்துச்சு. அந்த இடத்துல ஒவ்வொரு தூணா தனித்தனியா செதுக்கி அதை வந்து பொருத்தி இருந்தாங்க. ஆனா இங்க இருக்க தூணானது குடைவரை மூலமா குடைஞ்சி நம்ம எப்படி பொருத்துவோமோ அதே மாதிரி வந்து இங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தூண்களை இங்க நிறைய செதுக்கி இந்த இடத்துக்கு அழகை கூட்டியிருக்காங்க. நாம இப்ப பார்க்கக்கூடியது குடைவரை மூலமா செதுக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம்ங்க. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா என்னன்னா ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம், பாதி பாதி அப்படின்றத குறிக்கும் ஒரு சிற்பம்ங்க. இதுல சிவன் பாதி
பார்வதி பாதி இருப்பாங்க. இந்த சிற்பத்தில் வலதுபுறமா பார்வதி இருக்காங்க, கூந்தெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதற்கு பக்கத்துல ஒரு பெண்மணி மேக்கப் செட்டை கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. இடதுபுறத்துல சிவனுடைய பாதி உருவம் இருக்குங்க. அவருடைய தலையில பாருங்க பிறை நிலா இருக்கு. சிவனுடைய கையில ஒரு பாம்பு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அது பக்கத்துல ஒரு உதவியாளர் இருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு நந்தி இருக்கு. ஸோ இந்த சிற்பமானது ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் அப்படின்றத காட்டும் ஒரு சிற்பம்ங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிற்பத்துக்கு நேரா மேற்கூரையில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசேஷனுடைய சிற்பம் இருக்குங்க. ஆதிசேஷன் அப்படின்றது யாருன்னா பாதி பாம்பும் இடுப்பு பகுதிக்கு மேல மனிதனும் இருக்கிற ஒரு உருவம் தான் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை மேற்கூரையில் இருக்கிற கல்லை குடைந்து செதுக்கிறது ரொம்பவே கடினமுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இணையர்களின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா அர்த்தநாரீஸ்வரருக்கு எதிர்ப்புறத்துல இன்னொரு சிற்பம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது ஹரிஹரருடைய சிற்பம்ங்க. ஹரிஹரர் அப்படின்றது சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படின்றத குறிக்கிற ஒரு சிற்பம்ங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிற்பத்துல ஒரு பக்கம் சிவனும் இன்னொரு பக்கம் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதுல வலதுபுறத்துல விஷ்ணு இருக்காரு, அவருடைய மனைவி லக்ஷ்மி அவங்க பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் பாருங்க கருடருடைய சிற்பம் இருக்கு. அது இடதுபுறத்துல நீங்க சிவனுடைய உருவத்தை பார்க்கலாம். அவருடைய கையில பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. அவருடைய மனைவி பார்வதி இருக்காங்க. பக்கத்துல நந்தி சிற்பம் இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு சிற்பமானது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவன் நாட்டியம் ஆடும் கோலத்தில் இருக்கிற ஒரு சிற்பம்ங்க. ஒரு கடவுள் கோபமா இருக்கும்போது ஆடுறது வந்து ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இங்கு ஆடும் இந்த நாட்டியத்துக்கு பெயர் லலித நாட்டிய தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இவர் வந்து ஒரு சாந்தமான நிலையில ஒரு இசைக்கு ஏற்றாற் போல நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் லலித நாட்டிய தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு இங்க 18 கைகள் இருக்குங்க. ஒரு பக்கம் 9, இன்னொரு பக்கம் 9, 18 கைகள் இருக்கு. ஸோ 9 × 9 81 வகையான நடனங்கள் வந்து இவர் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பக்கத்துல விநாயகரும் தன்னால் முடிந்த அளவுக்கு நடனம் ஆடுறாரு. பக்கத்துல ஒருத்தர் மத்தளம் வச்சுக்கிட்டு இவர்களுக்கு இசை இசைச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப வேலைப்பாடுகள் நடக்கிறதுனால நம்மளால வந்து தெளிவா காட்ட முடியல. இருந்தாலும் நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிற்பத்தை நல்லா உற்று கவனிங்க. நம்ம அடுத்ததா இப்போ 2வது குடைவரை கோயிலை பார்க்க போகலாம். இதுதாங்க 2வது குடைவரை கோயில். பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பாறைகளை செவ்வக வடிவத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க. நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கோவிலுடைய அடிப்பாகத்துலேயும் வந்து பூதகணங்கள் அந்த கோவிலை தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்த குடைவரை கோயிலில் வந்து சிவனுக்காக செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலுங்க. இப்போ 2வது பார்க்குறது விஷ்ணுவுக்காக செதுக்கப்பட்ட குடைவரை கோயில். 3வது கோயிலும் வந்து விஷ்ணுவுக்காக செதுக்கப்பட்டுதான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூண்கள் வந்து சாதாரணமாக ஒரு கோவிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் தூண்கள் நிறையவே இருக்குது. கருவறைக்குள்ளே எந்த சிலையும் இப்போ இல்லைங்க. நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து பார்த்தோமா தெரியும் இந்த கோவில் வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாறையில் செதுக்கப்பட்டது அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ தெரியுதா நல்லா? இதுதாங்க இந்த குடைவரை கோயில். இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. இந்த சிற்பமானது விஷ்ணுடைய 5வது அவதாரமான வாமன அவதாரம். அசுரகுல அரசர்களையே மிக வலிமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய அரசன் யார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி. அவர் பாதாள உலகத்தை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பூலோகத்துக்கு வராரு. அங்கிருந்து அவர் தேவலோகம் அல்லது இந்திரலோகம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படி போனார்னா அங்க இருக்கும் தேவர்கள்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அங்க இருக்கும் தேவர்கள்லாம் நினைக்கிறாங்க. அவருடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு ஒரு பிராமணர் வேஷத்துல வராரு. பிராமணர் வேஷத்துல வந்த விஷ்ணுவுக்கு மகாபலி சக்கரவர்த்தி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதற்கு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே மிக உயரமாக வளர்ந்த விஷ்ணு ஒரு காலை பூலோகத்திலையும் இன்னொரு காலை ஆகாயத்திலையும் வைக்கிறாரு. ஸோ பூலோகத்திலிருந்து ஆகாயம் வரைக்கும் மொத்த நிலமும் விஷ்ணுக்கு சொந்தமாயிடுது. அடுத்து 3வது காலை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து பலி சக்கரவர்த்திக்கு என்ன பண்ண சொல்றதுன்னு தெரியல. அதனால் அவர் என்ன சொல்றேன்னா, வேணும்னா என்னுடைய தலைமையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னுடைய காலை எடுத்து பலி சக்கரவர்த்தியுடைய தலைமையில வச்சு அவரை திரும்பவும் பாதாளத்துக்குள்ளேயே அழுத்தி மூழ்கடிச்சிடுறாரு. இது வந்து வாமன புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை தான் வந்து இந்த ஒரு சிற்பம் மூலமா சிற்பிகள் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சிற்பத்துக்குள்ள ஒரு 5 மனிதர்களுடைய சிற்பங்கள் இருக்குங்க. இந்த சிற்பங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இவங்க ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்துல வந்தவங்க அப்படின்னு தோணும்.
ஆனால் இவங்க ஆங்கிலேயர்கள் இல்லை, இவங்க இந்தியர்கள் தான். இது எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் முதலாக இந்தியாவுக்கு வந்தது 1608ஆம் ஆண்டு தான், அதாவது 17ஆம் நூற்றாண்டு தான் வராங்க. ஆனால் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் செதுக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கர்லிங்கரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசைக்கருவி வச்சு இசைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே நடனம் ஆடிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹேர் ஸ்டைலை தான் ஆங்கிலேயர்கள் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது விஷ்ணுடைய 3வது அவதாரமான வராக அவதாரம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இரண்ய ராட்சசன் அப்படின்ற ஒரு ராட்சசன் பூமியை கைப்பற்றி, அதாவது பூமாதேவின்னு சொல்லுவாங்களா, அந்த பூமியை கைப்பற்றி தன்னுடைய பாதாள யோகத்தை கொண்டு போயிடுறாரு. அந்த பூமி ஹிரண்யாட்ச ராட்சசனிடமிருந்து காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் வராக அவதாரம். வராக அவதாரத்தின் மூலமாக ஆதிசேஷனுடைய உதவி கொண்டு இரண்யாட்சனை வென்றுட்டு அவனிடமிருந்து பூமி எனும் பூமாதேவியை காப்பாற்றி பாதாள யோகத்திலிருந்து மேலே கொண்டு வரும் காட்சியை தான் இங்கே ரொம்ப அற்புதமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், ஆதிசேஷன் மேலே நேரடியாக காலை வைக்காமல் ஒரு தாமரன் மீது காலை வச்சிருக்காரு விஷ்ணு. அது மட்டும் இல்லாமல் பூமாதேவியும் அதே மாதிரி தாமரன் மீது தான் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்ததான் 3வது குடைவரை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கையாகவே அமைந்த ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போகலாம் வாங்க. இங்கே முன்னாடி போகிறாருல இவர் நம்மளுடைய நண்பருங்க சுப்பிரமணி. நம்ம கூட தான் பயணம் செஞ்சார், நமக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. நாம் இப்போ குகை பக்கத்தில் போயிட்டோம். இதுதாங்க அந்த குகை. இந்த குகையானது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எரிமலை சீற்றங்களால் உருவான ஒரு குகை இயற்கையாகவே அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சிலை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு முற்று பெறாத சிலைங்க. இது ஒரு புத்தருடைய சிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய சிலை சுற்றி நிறைய சிறிய சிறிய சிலைகள் இருக்கு. அது நீங்க கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு பனியால் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த குகைக்குள்ள நின்றுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ நம்மளால பார்க்க முடியுங்க. இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குளம் தெரியுது. அந்த குளத்தை தாண்டி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மலை இருக்குங்க. அந்த மலைக்கு மேலே நிறைய கோயில்களும் கோட்டை சுவர்களும் கண்காணிப்பு கோபுரங்களும் ஆங்காங்கே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுதுங்க. இவ்வளவு பெரிய பாறைகள் இருந்து இந்த மலை மீது இவ்வளவு கோயிலும் கோட்டைகளும் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா தரையில எந்த அளவுக்கு கோயில் கோட்டைகள் கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. இப்போ தரையில ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் இருக்கு, மற்ற இடத்துலாம் வீடுகள் தான் இருக்கு. அடுத்தது இந்த பாறைகளுக்கு நடுவில் குடைவரை கோயில் மட்டும் இல்லாமல் இந்த பாறையுடைய உச்சிக்கு போகிறதுக்கு வழியும் இருக்குங்க. அதுக்கு படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு ரகசிய பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதையானது செங்குத்தா மேலே போகாமல் வளைந்து வளைந்து போகிறதுனால எந்த பக்கம் வளைஞ்சு போகும் அப்படின்னு தெரியாது. அதனால் எதிரிகள் வரும்போது ஈஸியாக அவங்க தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறைகளுடைய உச்சியில் ஒரு விசாலமான பகுதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டை சுவர்கள் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். அதையும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா தானியங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான கிடங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் குடைவரை கோயில்களானது 1ஆம் புலிகேசி, மங்களேசன், 2ஆம் புலிகேசி அவங்களுடைய காலத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டாலும் 17ஆம் நூற்றாண்டில் இங்கே ஆதில்ஷாவுடைய படைத்தளபதி இங்கே தங்குறாரு. அதனால் அவருடைய அடையாளமாக ஒரு சில மாற்றங்களையும் இந்த இடத்துல ஏற்படுத்துகிறாரு. அடுத்தது அந்த பாறைகளுடைய உச்சியில் ஒரு கோட்டை சுவர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கோட்டை சுவர்கள் மேலே ஒரு பீரங்கியும் இருக்குங்க. இந்த பீரங்கியானது திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இப்போ அடுத்ததான் 3வது குடைவரை கோயிலை பார்க்க போகலாம் வாங்க. இந்த 3வது மற்றும் 4வது குடைவரை கோயிலுக்கு போகிற வழியானது கதவு மற்றும் படிக்கட்டுகளை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இந்த 3வது குடைவரை கோயிலுக்கு வரக்கூடிய படிக்கட்டுகள் மட்டும் இல்லாமல் இந்த 3வது குடைவரை கோயில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாறைகளில் குடைஞ்சி செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே கோயிலுடைய கருவறை மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்களும் செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய தூண்களும் இருக்குது. அந்த ஒவ்வொரு தூண்களிலையும் வித்தியாசமான அலங்கார வேலைப்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க. நாம் இப்போ கருவறை நோக்கி போவோம். போகிற வழி எல்லாமே மிகப்பெரிய பெரிய தூண்கள் குடையப்பட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த மிகப்பெரிய பாறையுடைய பாரத்தை தாங்கி நிற்கிறதுக்காக ரொம்ப நாள் தாங்கி இருக்கணுன்றதுக்காக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது குடைவரை கோயிலானது விஷ்ணுவாக செதுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இப்போ சிலை எதுவும் இந்த கருவறைக்குள்ள இல்லைங்க. ஆனால் இங்கே இருக்கும் மேற்கூரையை பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ரசித்து பார்க்கலாங்க. அடுத்ததாக இங்கே இருக்கும் தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இங்கே இருக்கும் ஒரு தூண் பாருங்கள், எந்த அளவுக்கு நுணுக்கமாக எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இது இங்கேயே குடைவரை மூலமாக செதுக்குனாங்களா
இல்லை தனியாக செதுக்கி கொண்டு வந்து வச்சாங்களா அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அந்தளவுக்கு தன்னுடைய திறமையை காட்டியிருக்காங்க இங்கே வேலை செஞ்ச இந்த சிற்பிகள். நாம் இப்போ பார்க்குற சிலையானது விஜய நரசிம்மா. நரசிம்ம அவதாரமானது ஹிரண்ய கஸ்பு வந்து கொல்லும்போது அதுக்கு வந்து உக்ர நரசிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கொன்று முடிச்சதுக்கப்புறம் சாந்தமாக இருக்கும்போது அது வந்து விஜய நரசிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் இப்போ பார்க்குற சிலையானது விஜய நரசிம்மா. அவர் தன்னுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு தன்னுடைய தலையில் தாமரை இதில் வச்சிருக்க நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அதற்கு பக்கத்தில் ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க ஒரு நாட்டிய கலையில் ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒரு பெண்மணி தன்னுடைய காலை அந்த ஆணுடைய இடுப்புக்கு மேலே தூக்கி நடனமாட நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இதே மாதிரியான ஒரு நடன காட்சியை தால் அப்படின்ற ஒரு பாலிவுட் மூவியில் ஐஸ்வர்யா ராயும் அனில் கபூரும் வந்து ஆனதா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய் இந்த இடத்துக்கு குரு படத்துடைய ஷூட்டிங்காக இங்கே வரும்போது இந்த நடன காட்சியை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்களாம். இப்படி ஒரு நடன காட்சியை 5ஆம் நூற்றாண்டுகளே ஆடி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி. அடுத்ததான் இங்கே ஒரு சிற்பம் இருக்குங்க. அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் மதுபானங்கள் குடிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. மதுபானங்கள் அப்படின்றது இப்போ இருக்கிற மதுபானங்கள் இல்லை, சோமபானம் சுரபானம் அந்த மாதிரியான பானங்கள் வந்து குடிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பானத்தை அருந்தி ஒரு பெண்மணி நிலை குலைந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பெண்மணியை அந்த ஆண் வந்து தன்னுடைய கையால் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பெண்மணியுடைய தலையும் கால் பாதமும் நிலை குலைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக இங்கேயும் வராக அவதாரமான விஷ்ணுடைய 3வது அவதாரம் இருக்குது. நம்ம 2வது குடைவரை கோயில் பார்த்தோம்ல அதே சிற்பம் தான் இங்கேயும் இருக்குது. ஆதிசேஷன் மேலே நின்றுக்கிட்டு பூமாதேவியை மேலே தூக்குற மாதிரி ஒரு சிற்பம். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான சிற்பங்கள் இங்கே ஏராளமாக இருக்குங்க. நீங்கள் புராண கதைகள்லாம் படிக்கும் பழக்கம் இருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கும்போது நீங்கள் திரும்பவும் படித்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நாம் இப்போ பார்க்குறது அஷ்டதிக் பாலகர்களுடைய சிற்பங்கள்ங்க. இந்த மாதிரியான ஏராளமான சிற்பங்கள் மேற்கூரையிலையும் செதுக்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம 4வது குடைவரை கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாம் இப்போ 4வது குகை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த குடைவரை கோயிலும் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக செவ்வக வடிவத்தில் மற்ற 3 குடைவரை கோயில்கள் போன்று இதுவும் இருக்குது. இந்த குடைவரை கோயிலானது ஜைன சமயத்திற்காக செதுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலுங்க. இந்த குகையானது 7ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 8ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம முதல்ல கருவறையில் இருக்கிற சிற்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கருவறைக்குள்ள சிங்கங்கள் செதுக்கப்பட்ட ஒரு அரியணை மேலே மகாவீரர் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்குங்க. ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. பக்கத்தில் பணியாட்கள்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்சவநாதருடைய சிற்பம். இவருடைய தலையெல்லாம் பாருங்க பாம்புகள் வந்து நிறைய இருக்கு. இவர் தன்னுடைய 30வது வயதுல இன்பத்தை துறந்து துறவி ஆகிறாரு. இவருக்கு பக்கத்தில் பத்மாவதி மற்றும் தர்மேந்திரா இவர் மெடிடேஷன் செய்யும் போது இவருக்கு உதவிகரமாக இருக்காங்க. இவர் தன்னுடைய 100வது வயதில் முக்தி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மகாவீரருக்கு முன்னாடி சமண சமயத்துடைய 23வது தீர்த்தங்கரர் இந்த பார்சவநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமண சமயத்தில் 2 வகை இருக்குங்க. ஒன்று திகம்பரா, இன்னொரு ஸ்வேதம்பரா. ஸ்வேதம்பரா அப்படின்னா வெண்ணிற ஆடைகளை அணிஞ்சிட்டு இருக்கிற சமண சமயத்தினர். அது திகம்பர துறவிகள் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று எதுவும் இல்லாமல் எந்த பொருள் மீதும் உரிமை கொண்டாடாமல் இருக்கிறவங்க தான் வந்து திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஆடையும் அணிய மாட்டாங்க. ஸோ திகம்பர பிரிவினை சேர்ந்தவருடைய சிற்பங்கள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இந்த குகையில் மகாவீரர், புத்தர், பார்சவநாதர், பாகுபலி என அழைக்கக்கூடிய கோமதேஸ்வரருடைய சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கு. இங்கு இருக்கும் சிற்பங்களை எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு பொருள் மீதும் பற்று கொள்ளாமல் எந்த ஒரு பொருள் மீதும் உரிமை கொண்டாடாமல் இருக்கும்போது மன அமைதி கிடைத்து போன ஜென்மங்கள் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தீர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் அப்படின்றது தெரிய வருது. நாம் முக்தி அப்படின்னா என்ன, முக்தியை அடையும் வழி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தனியாக ஒரு காணொலி போட போகிறோம். ஸோ முக்தியை பற்றி நம்ம அடுத்த காணொலி பார்க்கலாம்.
நாம் இப்போது இந்த பாதாமி காணொலி கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குளமானது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு குளம்ங்க. சாளுக்கியர்களின் தலைநகர் அயோலியிலிருந்து பாதாமிக்கு மாற்றப்பட்ட பிறகு இங்கே தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல நிறைய கூட்டம்லாம் இருக்கும். அதனால் தண்ணி தேவையும் நிறையவே இருக்கும். அதனால் இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு ஏரியை வெட்டி தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கும் இந்த மலைத்தொடர்களையும் இங்கே இருக்கும் இந்த ஏரியையும் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர் சுல்தானான ஆதில் ஷாவுடைய படைத்தளபதி இங்கே தங்கியிருந்தா சொல்லியிருந்தோம். அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதி இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இதுவும் நல்ல நிலையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டுலையும் இருக்குது. அடுத்ததாக ஒரு செயற்கையாக ஒரு ஏரி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம்ல, அந்த ஏரியை பக்கம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஏரியை நீங்கள் மாலை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரமிச்சு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா நடுவில் ஏரி இருக்கும், சுற்றி மலைப்பகுதிகள் இருக்கும். இந்த மலை எல்லாமே மஞ்சள் கலரில் மின்ற மாதிரி இருக்குங்க. அதனால் அதனுடைய எஃபெக்ட் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியிலையும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வானத்தில் இருக்கிற மேக கூட்டங்களும் இந்த தண்ணியில் நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. பாதாமியில் இருக்கிற இந்த குகைகளுக்கும் இந்த ஏரிக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க. இந்த அருங்காட்சியகத்துக்கு நிறைய பேர் வரதே இல்லை, நிறைய பேர் பார்க்கறது இல்லைங்க. இந்த அருங்காட்சியகத்தில் இந்த பாதாமி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைச்ச பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் பாதாமிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அருங்காட்சியகத்தையும் சுற்றி பாருங்கள். இந்த அருங்காட்சியகமானது காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் வரும்போதும் 5 மணிக்கு மேலே ஆனதுனால இந்த அருங்காட்சியகம் மூடி வச்சுருந்தாங்க. அதனால் வெளியே இருந்தால் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம இந்த ஏரிக்கரையோட ஒரு பக்கத்துக்கு நம்ம போக போகிறோம். இங்கே இருந்து தான் இந்த ஏரிக்கரையும் இங்கே இருக்க மலைப்பகுதிகளையும் பார்த்து ரசிக்க போகிறோம். அந்த அருமையான காட்சிகளை உங்களுக்கும் நாங்கள் காட்ட போகிறோங்க. இங்கு இருக்கும் இந்த ஏரி மற்றும் இந்த மலைகளின் அழகை ரசிச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு அழகிய ஒரு கோயில் தெரியுது பாருங்க. இந்த கோயிலையும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாகவே கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் நிறைய படங்களுடைய சினிமா காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் படங்கள்லையும் நிறைய சினிமா காட்சிகளும் பாடல்களும் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த பாடல் அப்படின்றது சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே கைஸ், இந்த பாதாமி கேவ் டெம்பிள் பயணம் இதோட முடியுது. இதே மாதிரியான நிறைய காணொலிகள் நம்ம சேனல் வரப்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சோம்னா மறக்காமல் இந்த மாதிரி ஏரியாலாம் சுற்றி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்டே கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான இடங்கள் நீங்கள் விசிட் பண்ணும்போது ஒரு மன அமைதியை கொடுக்க மாதிரி தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த காணொலி இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.